மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம். இஸ்ரோவின் பாராசூட் சோதனை வெற்றி. மேற்கு வங்காளத்தில் மோசமான காட்டாட்சி நிலவுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். பொதுக்கூட்டம் நடைபெறவிருந்த தாகர்பூருக்கு பனிமூட்டம் காரணமாக செல்ல முடியாததால் கொல்கத்தாவிலிருந்து உரை. நூறு நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு செய்த மாற்றங்களுக்கு காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி கண்டனம். உடைக்கும் மக்கள் மீது புல்டோசர் தாக்குதல் என்றும் குற்றம் சாட்டி வீடியோ வெளியீடு. பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தூத்துக்குடியிலிருந்து சாலை மார்க்கமாக நெல்லை சென்றவருக்கு உற்சாக வரவேற்பு. தமிழர் தொன்மையை ஜென்சி தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க நடவடிக்கை. பொருணை அருங்காட்சியகம் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. தமிழர்களின் தொன்மைய, தமிழர்களின் நாகரிக மேன்மைய இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். ஜனவரி 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது சென்னை புத்தக காட்சி. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் இந்திய காப்புரிமை பதிவுகளில் 23% வளர்ச்சி கண்டு தமிழ்நாடு புதிய சாதனை. நாட்டின் அறிவுசார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக அரசு பெருமிதம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மாலை 6 மணிக்கு திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவிப்பு. ராமநாதபுரம் அதிமுக நிர்வாகிகள் 4 பேரை கட்சியிலிருந்து நீக்கினார் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவின் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டதாக தகவல். கும்பகோணம் பேருந்து நிலையத்தை கருப்பூருக்கு இடமாற்ற எதிர்ப்பு. முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் அதிமுகவினர் போராட்டம். பாஜக தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக புதுச்சேரி வந்த நிதின் நவீனுக்கு உற்சாக வரவேற்பு. பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தென் மாநிலங்களில் பாஜக வளர்ந்து வருகிறது. புதுச்சேரியில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. How do you feel in southern states? In first time BJP is growing. Okay, sir. What is your strategy in Tamil Nadu and Puducherry? தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தவேக தலைவர் விஜய் ஆலோசனை. செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. பணி நிரந்தரம் கோரி தொடரும் செவிலியர்களின் போராட்டம். மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சம வேலைக்கு சம ஊதியம். அப்புறம் எங்களுக்கு மெட்டர்னிட்டிக்கு சேலரி கிடையாது. அதுக்காகவும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். பிரதான கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம். ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களை கொண்டு வந்ததே அதிமுக தான் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்களே இல்லாத நிலை தற்போது உள்ளதாக விளக்கம்.
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா இது வந்ததே, இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். 2014-15 இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற நியமனத்தை ஏற்படுத்தும் தான் அவங்க தான். 2019-20 கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களை கூடுதல் படுத்தும் தான் அவங்க தான். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கூடுதல் செவிலியர் பணியிடங்களை உருவாக்கவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோ 5000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 226 ரூபாய்க்கு விற்பனை. கோயம்பேடு சந்தையில் தக்காளி லாரிகளுக்கு பார்க்கிங் வசதி இல்லை என புகார். தக்காளிகளை சாலையில் வீசி வணிகர் சங்கத்தினர் போராட்டம். நீலகிரியில் உறைபனி ஏற்படும். சென்னையில் அதிகாலை பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் 0.3 டிகிரி செல்சியஸாக குறைந்த வெப்பநிலை. கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கோக்கஸ் பள்ளத்தாக்கில் கடல் அலைகளைப் போல திரண்ட மேகக்கூட்டங்கள். உறைபனியில் ஜொலிக்கும் புல்வெளிகள் என காஷ்மீர் போல காட்சியளித்த கொடைக்கானல். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பார்வை தெளிவு இல்லாததால் சாலைகளில் மிதமான வேகத்தில் செல்லும் வாகனங்கள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து. 5.5 மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஒடிஷாவில் ஊர்காவல் படை பணிக்கு விமான ஓடுதளத்தில் தேர்வு. 187 பணியிடங்களுக்கு 8000 பேர் குவிந்ததால் ஏற்பாடு. கேரள திரைக்கலைஞர் ஸ்ரீனிவாசன் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். திரைப்பட கல்லூரியில் தன்னுடன் படித்ததை நினைவு கூர்ந்து இரங்கல் ஆடியோ வெளியீடு. It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute, excellent actor and a very good human being. Let his soul rest in peace. கருவூலத்தில் இருந்த பரிசு பொருட்களை வாங்கியது விற்றது தொடர்பான ஊழல் வழக்கு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது நீதிமன்றம். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் துணை கேப்டன் சுப்மன் கில்லுக்கு இடமில்லை.
உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ஜிதேஷ் சர்மாவுக்கு பதிலாக இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு. சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் ஆகியோரும் அணியில் இடம்பெற்றனர்.